இருந்திருக்கின்றார், சவுந்தரபாண்டியன் இருந்திருக்கின்றார், பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய அரணாக இருந்திருக்கிறார், நேசமணி இருந்திருக்கிறார். எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டார், தென் திருவாங்கூர் சமஸ்தானத்திலேயே அந்த சமஸ்தானத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவராக அனந்தபத்ம நாடார் அவர்கள் அன்றைக்கு ஒரு பேராசானாக வாழ்ந்த வரலாறு நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியலிட்டால் எண்ணற்ற தலைவர்களை போடலாம். இங்கு வந்த நேரத்தில் தம்பி ஒருவரிடத்தில் சொன்னார், அண்ணன் மாப்பூசை அவர்களுடைய கருத்துக்களை நான் பேசி வருகின்றேன், அதற்காக அமைப்பு நடத்துகின்றேன் என்று குறிப்பிட்டார். இப்படி ஒன்றொன்றாக பார்ப்போம் என்று சொன்னால் பல தலைவர்கள், தன்னலமற்ற தலைவர்கள், தியாகம் செய்த தலைவர்கள், எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத தலைவர்கள் அன்றைக்கு வாழ்ந்து இந்த சமூகத்தின் மரியாதையை, இவருடைய தனித்தன்மையை இந்த நாட்டிற்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றார்.